கிளைண்டோட கிளைண்ட் வெப்சைட் தான் நமக்கு வருது. அப்ப அது வந்து ப்ளாகர் கிடையாது, வேர்ட் ப்ரெஸ் வச்சுருக்கோம். வேர்ட் ப்ரெஸ் வந்து ரியாக்ட் பண்ணியதுனாலுமே நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஈஸியாக வெரிஃபை ஆகாது. இது ஏன் வெரிஃபை ஆச்சு? ரெண்டும் கூகுளோட ப்ராடக்ட், ரெண்டும் ஒரே மெயிலுனால வெரிஃபை ஆச்சு. அதுல என்ன பண்ணணும்னா நேரா போய் செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. இங்க ஓனர் வெரிஃபிகேஷன். நம்ம ஆல்ரெடி இதை வெரிஃபை ஆகி இருந்தாலும் ஓனர் வெரிஃபிகேஷன் இங்க நீங்க ஒரு 5 மெத்தட் கொடுத்துருப்பாங்க. 5 மெத்தடுமே வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும். நம்ம ஈஸியா பண்ணக்கூடியது இந்த HTML tag. ஓகேவா? என்ன பண்ணணும்? இது என்ன போட்டாலே காப்பி த மெட்டா டேக் பிலோ அண்ட் பேஜ் த சைட்ஸ் ஹோம் பேஜ். இதை காப்பி பண்ணி சைட்டோட ஹோம் பேஜ்ல பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ நான் இதை காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு என்னோட பிளாக் எடுத்து போனேன். பிளாக்ல சேவ்ல இதை கிளிக் பண்ணிட்டு HTML அதை கொடுத்தோம்னா அந்த கோட ஓபன் ஆகும். ஹெட் செக்ஷன் மேக்ஸிமம் நம்மளோட ஃபர்ஸ்ட் 4 to 5 லைன்ஸ்ல இருக்கும். ஓகே, ஹெட் இருக்கா? ஹெட்டுக்கு கிளிக் பண்ணிட்டு அந்த கோட பேஸ்ட் பண்ணு. பேஸ்ட் பண்ணிட்டு யூ நீட் டு சேவ். அப்டேட் சக்சஸ்ஃபுல். அதுக்கப்புறம் திருப்பி சர்ச் கன்சோல் வந்துட்டு வெரிஃபிகேஷன் சக்சஸ்ஃபுல். ஸோ 2 டைப் ஆஃப் வெரிஃபிகேஷன் முடிச்சு. இப்போ நான் ஓனர்னு நான் மூவ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது நான் இண்டெக்ஸ் பண்ணுறேன். இண்டெக்ஸ் பண்ணணும்னா affiliate product almost successful அஃபிலியேட் ப்ராடக்ட்னா இது பிளாகர் கூகுளோட அஃபிலியேட் ப்ராடக்ட் சார். ஆனா வெரிஃபிகேஷன் மெத்தட் வந்து ஒரே மெயில் இருக்கிறதுனால ஆட் ஆயிடுறாங்க அஃபிலியேட் ப்ராடக்ட். இது வந்து URL இன்ஸ்பெக்ஷன். அதாவது இப்போ நான் வந்து ஓனர் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் இண்டெக்ஸ் பண்ண போறேன். URL இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறேன். இது மேல வந்து என்னோட பிளாகோட URL வந்து காப்பி பண்ணோம், இங்க பேஸ்ட் பண்ணோம். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணுவோம். இப்போ இந்த பேஜ் ஓபன் பண்ணுவோம். ஓகே, என்ன சொல்றது? URL is not on Google. Now give request indexing. Indexing requested. அது மட்டும் பண்ணாம இது முடிஞ்சது. இண்டெக்ஸிங் ரிக்வெஸ்ட் கொடுத்தாரு. டெஸ்ட் லைவ் URL. இப்போ வந்து பேஜ் கேன் பி இண்டெக்ஸ்ட். இப்போ எந்த எரரும் கிடையாது. பேஜ் கேன் பி இண்டெக்ஸ்ட். நம்ம உடனே இண்டெக்ஸ் ஆகாது. இது டேக் 20 hours. ஓகே, நாளைக்கு இந்த டைம் ஒரு தடவை எப்படி செக் பண்ணி பார்க்கணும்னா இந்த URL இல்லையா, இந்த URLக்கு முன்னாடி சைட் இப்ப ஆட் பண்ணிட்டு என்டர். இப்ப என்ன இது ஒண்ணுமே இல்லை, எனக்கு இன்னும் இண்டெக்ஸ் ஆகலை. இப்போ வெரிஃபிகேஷன் மட்டும் தான் இண்டெக்ஸ் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெம்பரரி வெப்சைட் தான் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். இது வந்து ரிசல்ட். ஸோ உங்க பேஜ் வந்து இண்டெக்ஸ் ஆயிருந்தா இந்த மாதிரி ரிசல்ட் எல்லாமே வரும். ஸோ நாளைக்கு இது இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் ஆயிருந்தா எப்படி சார் வரும்? இப்போ இந்த பேஜ் இண்டெக்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓ, அது உள்ள இருக்க பேஜ். இப்போ நாளைக்கு நீங்க இண்டெக்ஸ் பண்ணுவோம், நாளைக்கு நீங்க இதெல்லாம் செக் பண்ணும்போது இப்போ எனக்கு காமிச்சது அந்த மீன் பிடிக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருந்ததா, இந்த மாதிரி காமிச்சதா, இது என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பேஜ் தான். நாளைக்கு அது மட்டும் காமிச்சு எனக்கு இங்க வந்து ஐ ஹேவ் மெனி பேஜஸ், அதனால இதெல்லாம் இப்படி காமிச்சிட்டு நாளைக்கு இது காமிச்சா இண்டெக்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு.
இண்டெக்ஸ்னா கூகுள் வந்து ப்ராப்ளம் பண்ணி இப்போ க்ரால் பண்ணி ஒரு சர்வரில் எடுத்துச்சிடும். இண்டெக்ஸ் ஆகலன்னா பாருங்க, நீங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா திருப்பி நீங்க போய் இன்னொரு தடவை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. கிளியரா? அப்ப அன்னைக்கு நீங்க இது பண்ணல, அன்னைக்கு இண்டெக்ஸ் பண்ணல. ஆனா இது ஒரு மினிமம் 2 days வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார். மேக்ஸிமம் 2 days வரைக்கும் எடுக்கலாம். மினிமம் ஒரு 24 hours எடுக்கலாம். சீக்கிரம் இண்டெக்ஸ் ஆகவும் செய்யலாம். ஆனா நீங்க வந்து 24 to 48 hours வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வரணும்னா திருப்பி இன்னொரு தடவை என்ன யாரும் சொல்லி ஒரு தடவை இண்டெக்ஸ் ஆனது. அப்படி அப்படின்னா அவங்க வந்து வெள்ளிக்கிழமையே முடிச்சுட்டு பண்ணலையே. நாங்க இண்டெக்ஸ் பண்ணல, அது சார் சொல்லுவாங்கன்னு சொல்லி அப்படியே சொன்னாங்க. இல்ல நாங்க அது முடிச்சு இது வரைக்கும் அவங்க ஃபுல்லா என்னென்ன அப்படின்னு சொன்னாங்க, சைட் மேப் எல்லாம் எப்படி செக் பண்றதுனால ஃபுல்லா சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க எக்ஸாம் எழுதுனதுனால ஓகே. இப்போ வந்து இண்டெக்ஸிங் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இண்டெக்ஸிங்க்கு முன்னாடி இந்த ஒரு ப்ராசஸ் நீங்க பண்ணணும். இது வந்து டெக்னிக்கல் எஸ்யூ. நவ வி ஆர் மூவிங் டு டெக்னிக்கல் எஸ்யூ. ஓகே, இது வந்து சர்வர் டு சர்வர் கம்யூனிகேஷன். இதுல யூசருக்கு எந்த இதுவும் கிடையாது. ஓகே, நம்மளோட சர்வருக்கும் சர்ச் இன்ஜினோட சர்வருக்கும் இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன். இது நீங்க இந்த டெக்னிக்கல் எஸ்யூ எல்லாம் பக்காவா கொடுத்தாதான் நம்ம சைட்டை வந்து அது கரெக்டா கிரால் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணும். இதுல ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா நீங்க என்னதான் எஸ்யூ பண்ணாலும் உண்மை. இது நீங்க எதுவும் நீங்க பண்ண போறது கிடையாது. இப்ப ஆனா நீங்க வந்து ஒரு 2 வீலர் வச்சிருக்கீங்க, அது ஏன் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு ஒரு விஷயம் தெரியணும்ல. ஸ்பார்க் போயிடுச்சா, இல்ல ஃபியூவல் தீர்ந்துச்சா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா டெவலப்பர்ட்ட சொல்முறை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டெக்னிக்கல் எஸ்சியோட உங்களுக்கு சொல்றா 5 டாபிக். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் canonical tagging. சார் யார் பண்ணுறது? இது வந்து ரேங்க் மேப் யூஸ் பண்ணி நீங்க வேர்ட்பிரஸ்ல பண்ண ஆட்டோமேட்டிக்கா அதுவே பண்ணுங்க. இல்லாத பட்சம் நீங்க டெவலப்பருக்கு canonical tagging என்னன்னு தெரியாது, சைட் மேப் என்னன்னு தெரியாது, ரோபோட்ஸ் என்னன்னு தெரியாது, ஸ்கீமா என்னன்னு தெரியாது. நீங்க எடுத்து டேட்டா நீங்க ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு நீங்களும் டைப் பண்ண பண்ணி ஜென்ரேட் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு வந்து டூல் இருக்கு, அதை ஜென்ரேட் பண்ணி டேட்டா செக்ஷன் ஆட் பண்ணுங்க. இதை வந்து இப்படி போடாது இப்படி போகுது. ஏன்னா அது சைட் லான்ச் பண்ணும்போது நமக்கு தெரியும் இதெல்லாம் இதை ஆட் பண்ணலாம். நீங்க வந்து ஆட் பண்ண வச்சுட்டு தான், அதாவது நம்ம ஸ்டேஜிங் சர்வர் நம்ம சொல்லுவோம். சைட்டை ரெடி பண்ணிட்டு ஒரு டம்மி சர்வர், நம்ம சாண்ட் பாக்ஸ் யூஸ் பண்றோம்ல, அதே மாதிரி ஒரு ஸ்டேஜிங் சர்வர். நம்மளுக்கு நம்ம எல்லா கம்பெனியும் ஒரு சர்வர், டம்மி சர்வர், டம்மி சர்வர்ல ஒரு சர்வர் வச்சிருக்காங்க. இது தூக்கி ஃபர்ஸ்ட் அதில் போடுவாங்க. போட்டுட்டு எல்லா டெக்னிக்கல் எஸ்யூரா செக் பண்ணுவோம், எல்லாம் பக்காவா இருக்குது, எல்லாம் ஆட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரிஜினல் அதோட டொமைன்ல இல்லை ஒரிஜினல் சர்வர் ஆகும். ஸோ அந்த டெக்னிக்கல் என்ன சொல்லல, ஒரு கார் டெலிவரி பண்றதுக்கு முன்னாடி ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது. ஸோ ஃபர்ஸ்ட் canonical taggingனா இஸ் நத்திங் பட் நம்ம சைட்ல டூப்ளிகேஷன் இருக்கக்கூடாது. டூப்ளிகேஷன் இருந்ததுன்னா search engine will get confused and ultimately it won't. நம்ம வெப்சைட்டை மேல காமிக்காது. ஏன்னா டூப்ளிகேட் பண்ணுறது இது பனிஷ். ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுதான், ஒரு HTML கோட் எடுத்து நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. டூப்ளிகேட் பண்ணிருந்தா அதை எப்படி நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு வெப்சைட் நான் பர்ச்சேஸ் பண்றேன்னா, இப்போ https www.exploreitcorp.com போனாலும் நம்ம வெப்சைட்டுக்கு போகும். HTTP ஒரு யூசர் டைப் பண்ணாலும் நம்ம வெப்சைட்டுக்கு போகும். HTTPS கொடுத்து www கொடுக்கலனாலும் நம்ம வெப்சைட்டுக்கு போகும். HTTP கொடுத்தாலும் இந்த exploreitcorp.com சும்மா கொடுத்தாலும் போகும். HTTPS கொடுக்காம போகும். நம்ம IP அட்ரஸ் தெரிஞ்சு IP அட்ரஸ் மட்டும் கொடுத்தாலும் நம்ம சைட்டுக்கு போகும். ஏன்னா யூசர்ட்ட வந்து நீங்க எதிர்பார்க்க முடியாது நம்ம வெப்சைட்டை பத்தி தெரியும். நான் facebook.com எப்படி போவோம், நீங்க facebook.com எப்படி போவீங்க, facebook.com fb.com போட்டா அது எங்க ரீடைரக்ட் ஆகுது, Facebook தான் டைரக்ட் ஆகுது. இது என்ன பண்ணிருக்காங்கன்னா, எவனோ ஒருத்தன் முன்னாடியே fb.com அது வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இவங்க நிறைய காசு கொடுத்து திருப்பி எடுத்துட்டாங்க. அதே மாதிரி தான் இவங்க ஜியோ ஒன்று வாங்கி வச்சிருக்காங்க. ஜியோ வாங்கி வச்சுட்டு ரிலையன்ஸ்டே வேற பேசுனாங்க. என்ன தெரியல, அந்த டொமைன் போச்சு.
இப்போ நம்ம இவ்வளோ வேர்ஷன் இருக்கு சரியா, இவ்வளோ வேர்ஷன் 1 2 3 4 5 6 7 வேர்ஷன்ஸ் இருக்கு. 7 வருஷத்துல எப்படி டைப் பண்ணாலும் நம்ம வெப்சைட்டுக்கு வரணும். ஆனா அதுக்கு நான் கூகுள்கிட்ட சொல்லணும் என்னோட மெயின் வெர்ஷன் எது. மெயின் வெர்ஷன் நான் HTTPS இதுதான் என்னோட மெயின் வெர்ஷன் நான் கூகுள்கிட்ட சொல்லுவேன். ஓகே, ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்லி வந்து வேர்ட்பிரஸ்ல எல்லாம் வந்துடும். இல்லைன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண டொமைன் அது டொமைன் கொடுத்தா இப்ப அது பெரிய விஷயம் கிடையாது. இப்ப நீங்க வந்து கெனானிக்கல் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா இட் இஸ் லைக் தட். இப்ப நீங்க வந்து கூலி அந்த படம் நம்ம ஒரு இது கிடைச்சிருக்கு டவுன்லோட் பண்ணி வந்துச்சு வச்சுக்கோங்க. நான் அது டெஸ்க்டாப்லயும் பிளேஸ் பண்றேன், இ டிரைவ்லயும் பிளேஸ் பண்றேன், இ டிரைவ்லயும் பிளேஸ் பண்றேன், ஒரே படத்தை. அதுல எனக்கு என்ன ஆகும், ஒரு ஃபைல் வந்து 2 GB சும்மாவே 4 GB நான் வந்து பேஸ் பண்றேன். கரெக்டா, ஒரே ஃபைல் தான் நான் 3 இடத்துல பிளேஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் கெனானிக்கல் கொடுக்கலன்னா இது என்ன நினைக்கணும் கூகுள், இந்த 7 டிஃபரெண்ட் வெர்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கூகுளுக்கு ஒரு கிரால் பட்ஜெட் இருக்கு. எல்லா வெப்சைட்டுக்கும் ஒரு கிரால் பட்ஜெட், அது என்னன்றது நமக்கு டிஸ்க்ளோஸ் நமக்கு தெரியாது. ஆனா அந்த பட்ஜெட்டுக்கு தாண்டி போயிடுச்சுன்னா நம்மள அப்புறம் வந்து கிரால் பண்ணணும், பீரியடிக்கு அது கிரால் பண்ணாங்க. அப்ப நமக்கு புதுசா நீங்க ஆட் பண்ணனா அது வந்து காமிக்காது. ஸோ இது நீங்க கூகுள் ஒழுங்கா சொல்றேன்னா அது பாட்டுக்கு அந்த மெமரி எல்லாமே அது எடுத்துக்கும், கிரால் பட்ஜெட்டை சொல்லி எடுத்துக்கும் போயிடும். அதனால யூஸ்வல் எப்பவுமே சர்ச் என்ஜின்ட்ட கிளியரா சொல்லிடும் இதுதான் என்னோடது அப்படின்னு அது புரிஞ்சுக்கும். இல்லைன்னா அது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாது. அது என்ன பண்ணா சிம்பிள் உங்களை தள்ளி வந்து போயிட்டே இருக்கு. ஓகே, இப்போ இது வந்து ஒரு HTML டேக். கெனானிக்கல் அப்படின்றது ஒரு சிங்கிள் லைன் ஒரு HTML டேக். இப்போ நம்ம வெப்சைட்ல ஒரு சிமிலர் கண்டென்ட் எல்லாம் 2 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது டூப்ளிகேட் தானே. அதை வந்து கூகுள்கிட்ட சொல்லணும், இப்போ எனக்கு 2 பேஜ் இருக்கு, இது வந்து ஒரிஜினல், இது வந்து சிமிலர் கண்டென்ட் ஆல்மோஸ்ட், அப்போ இதெல்லாம் டூப்ளிகேட் பேஜ். நான் கூகுள்கிட்ட சொல்லணும் இது வந்து இதோட ஒரிஜினல் வெர்ஷன், இதை நான் சும்மா வச்சிருக்கேன், இது வந்து ஒரிஜினல் வெர்ஷன் இன்ஃபார்ம் பண்ண. அதுக்கு என்ன பண்ணேன், இதுல ஒரு டேக் ஆட் பண்ணி இதுல ஒரு டேக் ஆட் பண்ணி அதை என்ன நடக்குது. So a piece of HTML code to be placed head of that page to make Google know எது மெயின் வெர்ஷன் எது டூப்ளிகேட் வெர்ஷன் காணும். அதுதான் கேனானிக்கல். ஒரு எக்ஸாம்பிளோட நான் காமிக்கிறேன். இதுல சின்டாக்ஸ் இவ்வளவுதான். லிங்க் ரெல் ஈக்குவல் டு கேனானிக்கல், href ஈக்குவல் டு அந்த வெப் URL, அந்த எது மெயின் வெர்ஷன் அது URL. எக்ஸாம்பிள் காமிக்க உங்களுக்கு நீ புரியும். நான் வந்து Amazon.in என்ற சைட்டுக்கு போயிருக்கேன். ஓகே, இங்க நான் வந்து ஃபார்மல் ஷர்ட்ஸ் ஃபார் மேன் அப்படின்னு சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு என்னோட ஃபேவரட் பிராண்ட் நான் வந்து சூஸ் பண்ணலாம். டிசைன் அது டிசைன் இல்லை, அவங்களுக்கு வந்து கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய. ஓகேவா, சோ இது வந்து ஒரு ப்ளூ பேட்டர்ன். இப்போ நம்மளோட கண்ணுக்கு என்ன தெரியுது, இது கிளிக் பண்ணாத கலர் மட்டும் மாறுது, இது கிளிக் பண்ணா அந்த கலர் மட்டும் மாறுது. சரியா, இப்போ இங்க நோட் பண்ணுங்க, BOBH53B2B இருக்கா. இப்ப நான் இதை கிளிக் பண்றேன், சேஞ்ச் ஆச்சா, 4LBC அப்படின்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து இதை கிளிக் பண்றேன், மறுபடியும் சேஞ்ச் ஆயிடுச்சா. சோ இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பேஜ். சரியா, கிளிக் பண்ணும் போது அது ஒரு செகண்ட் டிலே ஆகி அது புதுசா பேஜா அது லோட் ஆகும். சரியா, நமக்கு என்ன தெரியும், இது கிளிக் பண்ணா கலர் மட்டும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு. இப்போ இதுக்கு வந்து ஒரு மெயின் பேஜ் இருக்கும், மத்ததெல்லாம் டூப்ளிகேட் பேஜ். இந்த ஷர்ட்டுக்கு ஒரு கலர்ல மெயின் பேஜ். அதாவது இப்போ இவ்வளவு வேரியேஷன் இருக்கா, இதுல ஒரு மெயின் பேஜ், மத்ததெல்லாம் டூப்ளிகேட் பேஜ் ஆகும். ஏன்னா இந்த கண்டென்ட் எல்லாமே சேம், ஸ்பெசிபிகேஷன் எல்லாமே சேம் ஆகும்.
கலர் மட்டும் தான் மாறுது, ஒரு சில மேபி ஒன்று ரெண்டு விஷயங்கள் மட்டும் தான் மாறுது. அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு மெயின் பேஜாக எடுத்துக்குவோம், மற்றதெல்லாம் அது டூப்ளிகேட் பேஜ். ஆனா இப்படி இப்படி விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், கூகுள் வந்து எல்லாம் ஒரே மாதிரி பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கெட் கன்ஃபியூஸ்ட். அப்ப நான் என்ன பண்ணணும்னா கூகுள்கிட்ட இதுதான் என்னோட மெயின் வெர்ஷன், இதெல்லாம் டூப்ளிகேட் அப்படின்னு நம்ம இதெல்லாம் மெயின் பேஜ் எதுன்றதை பார்த்துக்கலாம். சரியா? இது பிங்க் இருக்கா, நம்ம இதில் கெனானிக்கல் டேக் என்னன்னு பார்க்கணும்னா ரைட் கிளிக் பண்ணுவோம், பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு இந்த கோட் ஓபன் ஆகும். இங்க கண்ட்ரோல் எஃப் சர்ச் பண்ற கண்ட்ரோல் எஃப் கொடுப்போம் இல்லையா, அதை கொடுத்துட்டு கேனானிக்கல் அப்படி கொடுப்போம். இங்க இதுல என்ன கோட் இருக்கு, BOF6M5996V. இங்க வேற நம்பர் கரெக்டா, இந்த யூஆர்லும் இந்த யூஆர்லும் சேமா டிஃபரெண்டா இருக்கா, டிஃபரெண்டா தான் இருக்கு. சரி, அப்ப என்ன பண்றதுன்னா இது என்ன, இது மெயின் வெர்ஷன் எதிர்பார்க்க, இந்த மரூன் தான் மெயின் வெர்ஷன். ஓகே, மரூன் மெயின் வெர்ஷன், மற்றது எல்லாமே இஸ் டூப்ளிகேட். ஓகே, இப்ப நான் மெயின் வெர்ஷனுக்கு வந்து மெயின் வெர்ஷன் இதுக்கு நான் கூகுள்ல சொல்லணும், திஸ் மை மெயின் வெர்ஷன், மற்றதெல்லாம் என்னோட டூப்ளிகேட் வெர்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சைடுல போட்டோஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எந்த இமேஜ் வரும்? இது இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். சரியா? மேஜரா வந்து இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த இஷ்யூ எல்லாம் வரும். இப்ப நான் வந்து நம்ம வெப்சைட்ல போடுறதுக்கு முன்னாடி எல்லாம் ஓகே டூப்ளிகேட் கொண்டு போகலாம், இப்ப தேவையில்லை, நான் ஃப்ரெஷ் கண்டென்ட் எடுத்து கொண்டு போயிடலாம். நான் இது கெனானிக்கல் ஆட் பண்ணிட்டு இப்போ இது எதுக்குன்னா, இப்போ மெயின் வெர்ஷன் இருக்கு, மற்றதெல்லாம் டூப்ளிகேட் வெர்ஷன் தான். நான் என்ன சொல்றேன்னா கெனானிக்கல் பண்ணிட்டு வேர்ட்பிரஸ்ல எனக்கு என்ன சொன்னா நோ இண்டெக்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நோ இண்டெக்ஸ் கொடுத்தேன்னா அது சர்ச் பண்ணும்போது ஃபார்மல் ஷர்ட்ஸ் ஃபீல்டர் வரும், மற்றதெல்லாம் அந்த வெப்சைட் உள்ள இருக்கு. அப்போ கிரவுட் பட்ஜெட் எக்ஸாஸ்ட் ஆகாது. இதெல்லாம் சொல்லுவாங்க, இதான மெயின், இதை மட்டும் நான் கிரால் பண்ணிட்டு போறேன், எதுக்கு சும்மா எல்லாத்தையும் கிரால் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு இந்த கிரால் பட்ஜெட்டை வந்து எக்ஸாஸ்ட் பண்ணாம இருக்கும். இன்னொன்று கூகுள்ல சொல்லி இதெல்லாம் டூப்ளிகேட், அது சிமிலர் பேஜ் மெயின் வெர்ஷன் இருக்கு. இப்போ மெயின் வெர்ஷன் மட்டும் கிரால் பண்ணிட்டு போயிட்டா டூப்ளிகேட் வெர்ஷன் கிரால் வேணாம் அப்படிங்கும்போது அது எப்போ வந்து இதெல்லாம் காட்டுது. இப்ப எனக்கு அதான் சொல்றேன், எனக்கு இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் உள்ள வந்தது எந்த ஷர்ட் பார்த்தேன், மரூன் ஷர்ட் பார்த்தேன், உள்ள வந்தேன் ப்ளூ ஷர்ட் பார்த்து உள்ள வந்து உள்ள எனக்கு கலர் காம்பினேஷன் வந்து நிறைய இருக்கு. எனக்கு ஃபார்மல் ஷர்ட்ல மட்டும் இது ஆனா போகுது. நான் எல்லாத்தையும் எனக்கு யாரும் வந்து பெருசா மரூன் ஷர்ட் ஆஃப் பீப்புள் சொல்லி தேட போறது கிடையாது, ஃபார்மல் ஷர்ட் தான் தேவைப்பாங்க. அதுக்கு உள்ள வந்து கிளிக் பண்ற ஒரு மெயின் வெர்ஷன், ஒரு டூப்ளிகேட் வெர்ஷன். இது முடிஞ்ச ஒரு ரேங்க் மேத்ல ஒரு வீடியோ வந்து அதே ஒரு தடவை பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த சைட்ல இருக்கிற போட்டோஸ் எல்லாமே வந்து கரோசல் இருக்கு. இது கலெக்ஷன் கரோசல், இது வந்து தீ, அந்த வெப்சைட்ல இருக்கிற தீ, இதை வந்து ஆட் பண்ணி வச்சிருக்காரு. இது கரோசல் இந்த சைட்ல இருக்கு, இது இதுதானே இந்த சைட்ல இருக்கு. இது வந்து கலெக்ஷன் சொல்லுவாங்க. கலெக்ஷன் கரோசல்னா இப்படி இப்படி ஸ்வைப் பண்றது, அதுக்கு தனி தீம் இருக்கு. இது வந்து அவங்க வெப்சைட் அவங்க இஷ்டத்தை தீம் வச்சிருக்காங்க. ஆனா இதே பண்ண கிடையாது. எப்படி வா இது இப்ப வந்து எக்ஸ்ப்ளோர் ஐடிக்கு வந்துட்டு டிஎம்னு சொல்லி ஒரு பேஜ், நான் வந்து கீவேர்ட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்றேன், டிஎம் கீழே என்ன வரும், எஸ்இஓ வரும், எஸ்இஎம் வரும், அப்புறம் நான் இமெயில் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. இமெயில் மார்க்கெட்டிங் இதெல்லாம் சேர்ந்ததுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சரியா? ஆனா நான் என்ன பண்றேன்,
டிஜிட்டல் மார்க்கெட்டிங் SEO CM இமெயில நாலா பேசுவேன். ஆனா இதோட கண்டென்ட் நான் எங்க இருக்கிறேன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் எழுதுறேன். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஜ்ல தான் இந்த கண்டென்ட் நான் எழுதுறேன். அப்ப நான் கெனானிக்கல் எப்படி கொடுக்கணும்னா இதனோட மெயின் வெர்ஷன் எது? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் மெயின் வெர்ஷன். இதெல்லாமே டூப்ளிகேட். அப்ப நான் கெனானிக்கல்ல என்னோட இதோட யூஆர்எல் எப்படி இருக்கும்னா www.xic.com/dn இதுதான் யூஆர்எல். இதோடது SEO SEM ஸ்லாஷ் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்லாஷ் போட்டா என்ன அர்த்தம்? ஸ்லாஷ் போட்டா exploreiticon.com அந்த டொமைன் நீ நேரம் ஸ்லாஷ் போட்டு SEO போடுறது. ஓகேவா? ஸ்லாஷ் போட்டாவே இட் இஸ் அண்டர்ஸ்டுட் இட் இஸ் a domain. மறந்துடக்கூடாது. அடுத்த டாபிக்ல அப்படியே இப்ப நான் வந்து கெனானிக்கல் ஆட் பண்ணலாம். கெனானிக்கலோட சின்டாக்ஸ் என்ன? என்னோட கரெக்டா? இது வந்து ஸ்லாஷ் சரி சரி ஓகேவா? இதுதான் வந்து என்னோட கெனானிக்கல் டேகோட சின்டாக்ஸ். இப்போ இது டூப்ளிகேட். இங்க நான் என்ன கெனானிக்கல் டேக்? சரி, இதுக்கு நான் சொல்றேன். இதோட ஒரிஜினல் வெர்ஷன் தானே. சோ இங்க நான் என்ன பண்ணணும்னா லிங்க் கொடுத்துட்டு href xic.com/dm canonical tag நான் கொடுக்க வேண்டியது saying that this is my original version, not duplicate. இங்க என்ன போகும்? அங்கே இங்க இங்க மட்டும் டிஎம் வந்து கேனனிக்கல் டேக் டிஎம் அது ஹோம் பேஜ் வந்து அதேதான் இது ஒரிஜினல் வெர்ஷன். இது இங்க canonical tag வந்து அதேதான் வரும். இங்க இதோட மெயின் வெர்ஷன் இதுன்றதுனால திரும்பவும் இதுதான் வரும். இங்க அதான் வரும், இங்க அதான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் SEM வந்து டூப்ளிகேட் பண்ணல, என்னோட ஒரிஜினல் கண்டென்ட் அப்படின்னா இங்க canonical tag simple. புரிஞ்சுதா? So it is to make Google know that இது வந்து டூப்ளிகேட் பேஜ். இது மெயின் வெர்ஷன், இது டூப்ளிகேட் வெர்ஷன் தெரியும். கிளியர் ஆயிடுச்சா? இப்போ இது வந்து ரேங்க் மேத்ல யூ கேன் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகும். சரியா? புரிஞ்சா சுந்தர? இங்க வந்தா சாண்ட்பாக்ஸ் CMS போறேன். ஓகே, போட்டுட்டு நான் லாகின் என்னோட வெப்சைட்டுக்கு நான் போறேன். அது வந்து யூஆர் அது கீழே நீங்க கொடுக்குற அந்த href எக்ஸ்ப்ளோர் ஐடிகா அது வந்து நம்ம கொடுக்குற டேக். இந்த டேகை வந்து இந்த டேகை காப்பி பண்ணி இந்த பேஜோட ஹெட் செக்ஷன்ல பிளேஸ் பண்ணுவோம்.
இது வந்து மேனுவலா பண்றது. So, இதுவும் யூஆர்எலும் சேமா இருக்கணும் அப்படிங்கிற இதுதான். இது வந்து சரி. இப்போ வேர்ட் ப்ரெஸ்ல அது ஆட்டோமேட்டிக்லி வேர்ட் ப்ரெஸ்ல ஆட்டோமேட்டிக்லி it will get generated. எப்படி பார்க்கலாம்? போஸ்ட் இங்க வந்து நான் ஆட் நியூ போஸ்ட். இப்போ நீங்க மேனுவலா கொண்டு பிளேஸ் பண்றது இது ஃபார் கோடிங் வெப்சைட். இதுல நான் வந்து ஜாவா கோர்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் கொடுக்குறேன். நான் வந்து எங்க இருக்கும்னா ராங்நாத்ல செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா இங்க canonical URL இருக்கும். சரியா? நான் எதுவும் பண்ணல. I am just giving publish. View post. View post போயிட்டு all in one SEO சொல்லிட்டு ஒரு plugin நீங்க டவுன்லோட் பண்ணிருக்கீங்க. ஓகே, அதுல கிளிக் பண்ணீங்கன்னா என்ன காமிக்குது? canonical. அந்த URL காமிச்சிட்டு /java course ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிடுச்சு. அதாவது இங்க URL என்ன இருக்கு? ஜாவா கோர்ஸ். இங்க canonical என்ன இருக்கு? ஜாவா கோர்ஸ். இப்ப நான் சிமிலரா வந்து ஒரு பேஜ் ஜாவா கோர்ஸ் ஜாவா ட்ரைனிங் போட்டுட்டு நான் இதே கண்டென்ட் காப்பி பண்ணா நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பேஜுக்கு போய் இப்போ நான் புதுசா கிரியேட் பண்ணல. ஓகே, I am going to edit post. இங்க ராங்நாத்துக்கு போயிட்டு இங்க போய் இப்ப canonical என்ன கொடுக்கணும்? அந்த ஜாவா ட்ரைனிங் பேஜ் இதை எதை கொடுக்கும்? புரியலையா? இங்க நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்க தேவையில்லை. இங்க ஆட்டோமேட்டிக்கலி ஜெனரேட்டட். இங்க canonical URL மட்டும் இப்ப நான் ஜாவா கோர்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப ஜாவா ட்ரைனிங் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த ஜாவா கோர்ஸோட கண்டென்ட் தான் ஜாவா ட்ரைனிங்ல இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும்? ஜாவா ட்ரைனிங்கோட canonical வந்து ஜாவா கோர்ஸ் நான் சொல்லணும் இல்லையா? canonical போடணும். இப்ப நான் வந்து ஜாவா ட்ரைனிங் இந்த மாதிரி மேனுவலா ஆட் பண்ணி வேர்ட் ப்ரெஸ் தெரியாது நம்ம காப்பி பண்ணிக்கோமா என்னட்டு அவன் டைட்டில் வச்சு நம்ம எடுத்து கொடுத்துருவோம். இப்போ நான் வந்து நீங்க காப்பி பண்றீங்கன்னா மேனுவலா ஆட் பண்ணுவோம். இப்போ வியூ போஸ்ட். இப்போ நீங்க ஆர்டினன்ஸே போனீங்கன்னா எனக்கு அங்கே canonical மாறிடுச்சா? இங்க மேல இருக்கு ஜாவா கோர்ஸ். ஆனா என்னோட canonical ஜாவா ட்ரைனிங் இன்னும் என்ன சொல்லுது? நாட் இண்டெக்ஸபிள். டூப்ளிகேட் பேஜ்னா வந்து இது இண்டெக்ஸ் ஆகாது. ஸோ டூப்ளிகேட் பேஜ்னா அது இண்டெக்ஸ் ஆகாது. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் சிமிலர் கண்டென்ட் கொடுக்காது. இப்போ உங்களுக்கு அவ்வளவு ஆப்ஷன் இருக்கு. அமேசான்லாம் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இ-காமர்ஸ் இல்லை, அமேசான் வந்து என்ன பண்ணலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். பட் இருந்தாலும் இஸ் கிவிங் canonical சீட். அதாவது அவனுக்கு அது இண்டெக்ஸ் ஆக வேண்டாம். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது இண்டெக்ஸ் ஆகணும்னா கண்டென்ட் மாத்தி போயிருந்தேன். ஒரே கண்டென்ட் தூக்கி ரெண்டுக்கு போட்டு canonical ஆட் பண்ணாம விடாது. canonical மேண்டேட்டரியா நீங்க கொடுக்கணும். அதாவது நீங்க காப்பி பண்ணாலும் இல்லைன்னாலும் காப்பி பண்ணலன்னா அதே பேஜோட அதே URL. காப்பி பண்ணீங்கன்னா மெயின் பேஜோட URL. கிளியரா புரிஞ்சது? நம்ம வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணி பண்ணோம். இப்போ காப்பி பண்ணி இருந்தா அது இண்டெக்ஸ் ஆகுது. இப்போ வேர்ட்பிரஸ்ல வந்து நீங்க வேர்ட்பிரஸ்ல ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிடும். ஆனா வேர்ட்பிரஸ்ல என்ன பிரச்சனைனா இப்ப நீங்க டூப்ளிகேட் பண்ணீங்கன்னா அது தெரியாது நீங்க டூப்ளிகேட் பண்ணிட்டீங்க.
அந்த மேல ஜாவா போஸ்ட் கொடுக்குறீங்களா, அதை வந்து அந்த லிங்க்ல ஆட் பண்ணி இன்னொரு இதுல ஜாவா ட்ரைனிங் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா ட்ரைனிங் இதுதான் என்னோட டைட்டில். அப்போ வந்து xic.com/java course URL. இங்க xic.com/java training அப்படிங்கிற URL வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட். ஆனா இந்த கான்டென்ட் இருக்கு இல்லையா, இத அப்படியே நான் இதுக்கு வந்து டூப்ளிகேட் பண்ணிட்டேன். ஆனா இப்ப இங்க ஜெனரேட் ஆயிருக்கியா, அதை நான் என்ன பண்ணுவேன்னா போய் எடிட் பண்ணி நான் என்ன பண்ணுவோம், ஜாவா ட்ரைனிங்ல ஜாவா கோர்ஸ் அப்படின்னு நான் கொடுப்பேன். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும், இந்த பேஜ் இன்டெக்ஸ் ஆகாது. இப்போ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி ஒரு மெயின் பேஜ் வச்சிருக்கேன். இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் தான் ரன் பண்ண சொல்றேன். ஆனா எனக்கு கீவேர்ட்ல கம்மியா இருக்குது. ஆனா உள்ள வரவங்க நிறைய கொடுக்குற மாதிரி தெரியும்னா நான் என்ன பண்ணுவேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து ஆன் பேஜ் எஸ்இஓ சொல்லிட்டு ஒரு பேஜ், கீவேர்ட் ரிசர்ச் சொல்லி ஒரு பேஜ், இதெல்லாம் கொடுக்குறேன். இதெல்லாம் கண்டென்ட் நான் வந்து இதுல தான் காப்பி பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. எனக்கு அது இண்டெக்ஸே ஆக தேவை. ஆனா உள்ள வரவங்க தெரியும் இவ்வளவு பேஜ் இருக்கு. அப்புறம் என்ன பண்ணுவேன், புதிய கேனானிக்கல் டேக் கொடுக்கும்போது இந்த ஒரு பேஜை மட்டும் தான் இண்டெக்ஸ் பண்ணும். இந்த பேஜ்ல இண்டெக்ஸே ஆகாது. ஆனா வெப்சைட்ல சும்மா டம்மியா இருக்கு. ஓகே, ஆனா நீங்க இன்ஃபார்ம் பண்ண கூகுள்கிட்ட மாதிரி கேனானிக்கல் டேக் இங்க இருந்து நான் காப்பி பண்ணியிருக்கேன், இங்க இருந்தா பண்ணியிருக்கேன் அப்படின்னு அது சொல்றோம். உள்ள அந்த பேஜ் இண்டெக்ஸ் அதுக்கு தேவையில்லை. உள்ள வரும்போது ஒரு சிக்கனா விளக்காம வச்சிருக்கேன், பிரச்சனை இருக்கு. இல்ல ஒரே ப்ராடக்ட் கலர் மட்டும் தான் மாறுது. இப்ப நான் ஷர்ட் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு போயிட்டு, ஏன்னா உங்களுக்கு அந்த கிரால் பட்ஜெட் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதை வந்து நீங்க சும்மா வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த ஆன் பேஜ் கீவேர்ட் ரிசர்ச் எல்லாத்தையும் நீங்க கொடுத்தீங்கன்னா சின்ன வெப்சைட்னா பிரச்சனை இல்லை. ஆனா வந்து ஆனா டூப்ளிகேஷன் வந்து சின்ன வெப்சைட் வந்து பெரிய வெப்சைட் இஷ்யூ தான். நீங்க சும்மா ஒரு பேஜ் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது ஒரு 50,000 வரைக்கும் பிரச்சனை. 50,000 விமானங்களுக்கு மேல போகும்போது தான் இந்த கிரால் பட்ஜெட்லாம் அடி வரும். நமக்கெல்லாம் இப்போதைக்கு பிரச்சனை வராது. ஆனா டூப்ளிகேட் பண்ணா நீங்க இன்ஃபார்ம் பண்ணிடணும். டூப்ளிகேட் பண்ணிட்டு இதான் மெயின் வெர்ஷன் இருக்கு. அதுக்காக அடுத்தவனோட வெப்சைட் எடுத்துட்டு அங்க இருந்து காப்பி பண்ணி அதே மெயின் வெர்ஷன் சொல்ல உங்க வெப்சைட்டோட தான் நீங்க கிளியர். அது சரி, நம்ம கேனானிக்கல் டேக் வந்து டைப் பண்ணி அது வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்கு. சப்போஸ் அது வந்து ஒரிஜினல் கண்டென்ட் வேற கண்டென்ட் எடுத்து போஸ்ட் பண்ணிட்டா அது வந்து இண்டெக்ஸ் ஆகும் இல்லையா, நம்ம வந்து கேனானிக்கல் டேக் கொடுக்க வேண்டாம் இல்லையா. ஸோ அதுக்கும் இதுக்கும் ஆன்சர் வித்தியாசம். இப்போ நீங்க இண்டெக்ஸ் ஆக வேண்டாம், இப்போ இதனால ஏதாவது நம்ம ரேங்க் ஆகுது, ஏதாவது அஃபெக்ட் ஆகும். நீங்க வந்து டூப்ளிகேஷன் அஃபெக்ட் ஆகும். டூப்ளிகேட் பண்ணிட்டு கேனானிக்கல் ஆட் பண்ணா அஃபெக்ட் ஆகும். ஆட் பண்ணா ரெண்டும் சேரும். ஆட் பண்ண வந்து ஒன்னு இண்டெக்ஸ் ஆகும், ஒன்னு இண்டெக்ஸ் ஆகாது. அப்புறம் ரேங்கிங் அஃபெக்ட் ஆகும். மொத்த டூப்ளிகேட் வச்சு ரேங்கிங் கண்டிப்பா ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் மூவ் ஆகலாமா? இந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன், ஒரு தடவை பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வந்து சரி, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து canonical, செகண்ட் வந்து robots.txt. சரியா? robots.txt வந்து இட்ஸ் an டெக்ஸ்ட் ஃபைல். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்த கோட் வந்து அந்த ஸ்னிப்பெட் வந்து இட்ஸ் HTML. இது வந்து டெக்ஸ்ட் ஃபைல்.
இது நீங்க மேனுவலா நீங்க அது வேர்ட் ப்ராசஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் பண்ணிடும். மேனுவலா நீங்க ஒரு ரியாக்ட் வெப்சைட் பண்ணணும்னா நோட் பேட்ல ஓபன் பண்ணி ஜென்ரேட் பண்ணி அதுல போஸ்ட் பண்ணி அதுல சேவ் பண்ணிட்டு தெரியும் இருக்கும். இப்படிதான் டெவலப்பர் உங்களெல்லாம் சொல்லுவாங்க. அது டெவலப் பண்ண மீன்ஸ் அது எப்படி ஜென்ரேட் பண்றதுன்னு காமிக்கலாம். ஸோ இந்த robot.txt எதுக்குன்னா எனக்கு ஒரு 10 பேஜ் இருக்கு. 10 பேஜ்ல ஃபார் எக்ஸாம்பிள் about us, courses, payment, student login, LMS, gallery, factors. இதுல எனக்கு எந்தெந்த பேஜ் வந்து கூகுள் கிரால் பண்ணணும், ஹோம் பேஜ் கிரால் பண்ணணுமா? கண்டிப்பா கிரால் பண்ணும். அபவுட் அஸ் நம்மளை பத்தி என்னென்ன தெரியும். கோர்சஸ் ஆப்வியஸ்லி எஸ். பேமெண்ட் தேவையில்லை. ஸ்டூடெண்ட் லாகின் தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம லாகின் கொடுக்கறது அது பப்ளிக்கா தெரியணும். எல்எம்எஸ் தான் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன். அதாவது உங்களோட உள்ள இருக்கிற மெட்டீரியல்ஸ் ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா. அதுவும் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சாங்க. கரெக்டா இருக்கணும். கேலரி உள்ள தெரியும். கான்டாக்டர்ஸ் ஆப்வியஸா தெரியும். இப்போ நான் கூகுள்கிட்ட சொல்லணும் இந்த பேஜை கிரால் பண்ணுங்க, இந்த பேஜை கிரால் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சர்ச் என்ஜினுக்கு கொடுக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இல்ல ஒரு கமாண்ட். அதுதான் வந்து robot.txt. அதுக்கு சின்னதா வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கோடு. சின்டெக்ஸ் லிப்பிங் அது அளவுக்கு செலவு. இதுல சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா யூசர் ஹைஃபன் ஏஜென்ட். ஓகே, இது வந்து டெக்ஸ்ட். இப்போ இதை நோட் பேட்ல டைப் பண்ணுங்க. யூசர் ஹைஃபன் ஏஜென்ட் ஸ்டார்னு போட்டா எல்லா சர்ச் என்ஜினுக்கும் இது வந்து அப்ளிகேபிள் அப்படின்னு. இல்ல அப்படின்னா நான் வந்து கூகுள் ஐஃபன் மாடல் அப்படின்னு எனக்கு அப்படிதான் இருக்கு. எனக்கு எல்லாமே ப்ராப்ளம். இப்போ நான் என்ன பண்றேன், யூசர் ஐஃபன் ஏஜென்ட் ஸ்பேஸ் விட்டு ஸ்டார். இப்போ நான் எதுவுமே கொடுக்கல, யூசர் ஐஃபன் ஏஜென்ட் விட்டுட்டு நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா கூகுள் வில் திங்க் தட் ஓகே நான் எல்லா பேஜுமே கிரால் பண்ணிக்கலாம். நீங்க அலோவ் கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் இட் இஸ் அலவுட். நீங்க கொடுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு, டிஸ்அலோவ். ஓகே, நீங்க அலோவ் கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் கன்சிடர் இட் அஸ் அலோவ். தி டோர் இஸ் ஓபன். மெயினா கொடுக்க வேண்டியது டிஸ்அலோவ். சோ டிஸ்அலோவ் கொடுத்துட்டு என்ன மீனிங் domain. இப்போ என்ன பண்ணுவோம், ஸ்லாஷ் payment disallow slash student login. Disallow ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கலி மற்ற பேஜ் எல்லாமே அலவ் அப்படின்றது தெரிஞ்சு. ஒரு சைட்டோட robot.txt எப்படி செக் பண்ணணும்னா ஒரு காம்படிட்டர் எது செக் பண்ணணும், செக் பண்ணிக்கலாம். எக்ஸ்ப்ளோர் IT.com /robots.txt அப்படி கொடுத்தீங்கன்னா என்ன சொல்றது, யூசர் ஐஃபன் ஏஜென்ட் டிஸ்அலோ. இது வந்து வேர்ட்பிரஸோட லாகின், அதாவது எல்லாமே அலோவ் பண்ணிடும். எதுவுமே டிஸ்அலோ, உங்களோட லாகின் தான் கிடையாது, டிஸ்அலோ பண்ணிடும். கீழே இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. சைட் மேப் இது நாளை கான்செப்ட். இப்போ நோட் பண்ணுவாங்க, ஜஸ்ட் அப்சர்வ்.
இது robo.txt. நாளைக்கான கேள்வி என்னன்னா சைட் மேப் அப்படிங்கும்போது ஏன் இதை வந்து இங்க கொண்டு வந்து பேஸ் பண்ணிருக்கோம், அதை மட்டும் தான் கேள்வி. Keep this question in mind. Okay. So user agent எல்லாமே கால் பண்ணட்டும். disallow. சைட் மேப் அந்த லிங்க் பார்த்து இல்ல அந்த கான்செப்ட் நாளைக்கு எடுப்பேன். அந்த கான்செப்ட் எடுத்துட்டு ஏன் அதை வந்து robo.txt கொண்டு பேஸ் பண்ணியிருக்கோம், சைட் மேப் வேற கான்செப்ட் தானே, ஏன் வந்து robo.txt பேஸ் பண்ணிருக்கோம் அது மட்டும் தான் எனக்கு கேள்வி. ஓகே. இப்ப நான் வந்து ஐசிஐசிஐ பேங்க் எடுத்து பார்க்கலாமா? ICICI bank.com/robots.txt. உனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும், ரூம் இன்டர்ஃபேஸ். salary 50,000 தான் ஸ்டார்ட் ஆகும். அங்க போயிட்டு இல்லை 30,000 40,000 வரும். ரூம் இன்டர்ஃபேஸ் எவ்வளவு? ஸோ இட்ஸ் பேங்கிங் வெப்சைட். தேவையில்லாத எல்லாமே அவங்க வந்து டிஸ்அலோ பண்ணி க்ரால் ஆக தேவையில்லை, உள்ள வந்து உள்ள போய்கிட்டோம். இப்போ நம்ம லாகின் டீடைல்ஸ் எவ்வளோ இருக்கும் அதுக்கு சரியா, அதனால வந்து அதெல்லாம் தேவையில்லை. அவன் எதுக்கு அவனுக்கு வந்து க்ரால் பண்ண தேவையில்லை, பர்சனல் லோன், அப்புறம் வந்து கோல்டு சேவிங் ஸ்கீம், அந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டிங் இது மட்டும் ப்ரொமோட் ஆனா போதும், வேற எதுவும் ப்ரொமோட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ எவ்வளோ டிஸ்அலோ போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி நீங்க டிஸ்அலோ கொடுக்கணும். ஸோ robo.txt எதுக்கு? To inform search engine to crawl or not to crawl. இந்த சென்சிட்டிவ் பேஜ்ல crawl பண்ண வேணாம் சொல்லுங்க. Canonical எதுக்கு யூஸ் பண்றோம்? இந்த டூப்ளிகேட் பேஜ் மெயின் வெர்ஷன் அது டூப்ளிகேட் பேஜ். இப்போ இதுக்கு வந்து நம்ம இந்த யூசர் ஏஜென்ட் அப்புறம் டிசலோ ஒரு மேல இருக்கணும் கொடுக்கணுமா? இதுவா? இது நம்ம சும்மா உங்களுக்கு எக்ஸாம் கிடைச்சு அது எக்ஸாம் எடுத்துட்டு கீழே ஏதோ அதை போட்டு அதுக்கு சொல்ல பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க robo.txt ஜெனரேட்டர் அதுக்குன்னு ஒரு டூல் இருக்கு சரியா. அந்த சோவியத் பசங்க டைப் பண்ண மாட்டானுங்க, ஒரு டூல் வச்சுக்கலாம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு வச்சுக்கிறாங்க. இப்போ இங்க கேக்குது டிஃபால்ட் ஆல் ரோபோட்ஸ் ஆர் அலோவ். ரெஃப்யூஸ்ல எனக்கு ஆல் ரோபோட்ஸ் ஆர் அலோவ். சைட் மேப் வந்து இப்ப நான் கொடுக்கல, எனக்கு இங்க கூகுள் இதெல்லாம் வந்து எல்லாமே டிஃபால்ட்டா இருக்கு. ஓகே ஓகே URL மேல கொடுத்து பார்த்து சென்டர் கிரியேட் ஆகும். இங்க நான் வந்து என்னோட URL நான் கொடுக்குறேன் HTTPS and the site map. And the page where I put it over. அந்த ஒன்னு காப்பி பண்ணி கொண்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி நீங்க டெவலப்பர் அனுப்புவோம். ஸோ இது சைட் மேப்போட யூஆர்எல் சேவ் பண்ணுறது. இதுல சைட் மேப் வந்து இருக்கும். ஓகே அதனால தான் சைட் மேப் அது வேர்ட்பிரஸோட லாஜிக். உங்களுக்கு எந்த பேஜ் டிஸ்அலோவ் பண்ணணுமோ அதை நீங்க டிஸ்அலோவ் பண்ணிட்டு நீங்க போட்டுருங்க. இங்க ஸ்லாஷ் கொடுத்து மறந்துடாதீங்க, அதான் வந்து டவுன். ஓகே கிளியரா? வேர்ட்பிரஸ்ல இந்த இருக்கும் பாருங்க, landmark general settings edit robots.txt இருக்கா, அது கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து ஆட்டோமேட்டிக்லி ஜெனரேட் ஆகும். டிஸ்அலோவ் அலோவ்ன்றதெல்லாம் இல்லை, எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் கொடுத்தது இங்க புரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணி சேவ் சேஞ்சஸ்.
இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணிடுறாங்கன்னா விட்டுருங்க. எதை டிஸ்அலோவ் பண்ணணும்னா மட்டும் புதுசா ஆட் பண்ணிக்கணும். இல்லைன்னா எல்லாமே அலோவ்னா கிளியரா இது ரெண்டுமே. ஓகே, எனக்கு இப்போ ரெண்டு டாஸ்க் கொடுக்குறேன். ஒண்ணு வந்து நீங்க ஒரு வெப்சைட் ஒன்று பிளான் பண்ணிப்பீங்கல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம செலோ ஸ்ட்ரக்சருக்கு பண்ணீங்களா இல்லையா? செலோ ஸ்ட்ரக்சர்ல ஞாபகம் இருக்கு. பிளாகர் முன்னாடி பண்ணோன்னே ஒரு வெப்சைட்டோட ஆர்கிடெக்சர் போகணும்னு சொல்லிட்டு வந்து அந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்க அன்னைக்கு என்ன வெப்சைட் எடுத்தீங்களோ அந்த வெப்சைட் ஆர்கிடெக்சர்ல எனக்கு மொத்தம் ஒரு 10 பேஜ். அந்த 10 பேஜ்ல ஒரு 3 பேஜை டிஸ்அலோவ் பண்ணிட்டு எனக்கு ஒரு ரோபோட் டிஎக்ஸ்டியோட அந்த ஒரு இது கோர்ஸ் நிப்பட் எனக்கு அது ஒண்ணு. ரெண்டாவது, நான் வந்து ஐம் கிவிங் வெப்சைட்ல என்னோட வந்து ஒரு ஃப்ளவர் பாட், சரியா? இதுல யூஆர்எல் www.abc.com/flowerpot/red. ஓகே, இதுதான் என்னோட மெயின் வெர்ஷன். இப்போ அதுல ப்ளூ இருக்கு, கிரீன் இருக்கு, எல்லோ இருக்கு, பிங்க் இருக்கு, சரியா? இதுல இந்த மூணுக்குமே நான் வந்து டூப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் டூப்ளிகேஷன் பண்ணறேன். எனக்கு இந்த நாலுக்குமே என்ன கெனானிக்கல் கொடுப்பீங்கன்றது சின்டாக்ஸோட இருக்கு. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ரோபோட் முடிங்க, இல்ல ஃபர்ஸ்ட் இதை முடிங்க, இதுக்கப்புறம் ரோபோட் ஸ்டார்ட்.